கோல்டாவது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷமாக என்ன விலை நடந்தது, எப்படி மூவ் ஆயிருக்குன்னு சார்ட்லாம் போட்டு எல்லாம் பார்க்குறாங்க. சில்வரை வந்து ஒரு செகண்ட் ரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்திருக்கிறதுனால அது ஒரு புது டெரிட்டரியில் இருக்குது. அதுவும் பெரிய புது நீடு இருக்குது. சில்வர் விழுந்ததெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு 20,000 30,000லாம் விழுந்ததில்லை. அதனால அதுவும் ஒரு வாலட்டைல் ப்ராடக்ட். ஸோ இந்த வாலட்டாலிட்டியை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மால் குவான்டிட்டிஸ் ரெகுலராக வாங்குறது தான் பெட்டர். இந்த ஈரான் இஸ்ரேல் போகிறனால வந்து கோல்டு இன்கேஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸுமே வந்து ஆயில் மேலே தான் இருக்குது. ஆறு மேலே எல்லாரும் கவனம் வந்து தங்கத்தையும் வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஃபுட்பாலை தூக்கி போடுற ரெஃப்ரி 2 டீம் இருக்காங்க. இப்போ அவர் போட்டு அடுத்த செகண்ட் பால் எங்கே போகும்? இவனில் எவன் உதைப்பான், அவன் உதைப்பான், அவன் உதைச்சா யார்கிட்ட பால் போகும், அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான். அந்த மாதிரி உலகத்தில் இத்தனை பேர் விளையாடுற ஒரு பந்து தான் கோல்டு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர்லையுமே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அந்த கோல்டு ரேட் வந்து ஏறும்போதே சில்வர் ரேட்டும் என்ன ஆனதுன்னா ரொம்ப ஹையானது. அப்படின்றப்போ சடனாக வந்து எல்லாரும் சில்வர் பக்கம் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் அந்த சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டானவையா? இப்போது சில்வர் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, கோல்டாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. சில்வர் வந்து ஒரு ப்ராடக்ட். அது வந்து பாத்திரங்களுக்கு விளக்கு பண்ணுறதுக்கு, கொலுசு பண்ணுறதுக்கு இந்தியாவில் அது மாதிரி தான் இருந்தது. இப்போ திடீர்னு என்னென்னா, இப்போ நிறைய க்ரீன் எனர்ஜி தான் உலகத்தில் யோசிக்கிறாங்க. அந்த க்ரீன் எனர்ஜி பண்ணுறதுக்கு பேட்ரி காரு, அதுக்கப்புறம் பேனல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுலாம் சில்வர் தேவைப்படுது. ஏன்னா இருக்கிற மெட்டல்லே சில்வருங்கிற மெட்டல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. கண்டக்ஷன், அந்த எனர்ஜி கண்டக்ஷனுக்கு அது ஈஸியாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது ரொம்ப அதிகமான அளவு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் ரொம்ப நாள் ஏறிச்சு. கோவிடுக்கு அப்புறம் வெள்ளி ஏறவே இல்லை. எல்லோரும் வெறுத்து போய் என்னடா வெள்ளி ஏறவே மாட்டேங்குதுன்னாங்க. அது திடீர்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஏறி ஒரேடியாக மேலே போயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் கோல்டுக்கு சொன்னது எல்லாம் சில்வருக்கு அப்ளிகபிள். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் சில்வர் வாங்கலாம். பெரிய பணக்காரங்கள்லாம் எப்படி நம்ம சில்வரில் வாங்கி லாபம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ETF காரனும் உள்ளே வந்துட்டான். நானும் உங்களுக்கு சில்வர்லாம் கவலைப்படாதீங்க, என் ஃபண்டை வாங்குங்க சில்வர் வாங்குற மாதிரின்னு அவனும் வாங்கிட்டான். இப்போ இது எல்லாம் சேர்ந்து சில்வருக்கு புது டிமாண்ட் வந்து கோல்டாவது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷமாக என்ன விலை நடந்தது, எப்படி மூவ் ஆயிருக்குன்னு சார்ட்லாம் போட்டு எல்லாம் பார்க்குறாங்க. சில்வரை வந்து ஒரு செகண்ட் ரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. அதை இப்போ திடீர்னு வந்திருக்கிறதுனால அது ஒரு புது டெரிட்டரியில் இருக்குது. அதுவும் பெரிய புது நீடு இருக்குது. இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க்ஸ் வாங்குறாங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர்ஸும் EV காரும் க்ரீன் எனர்ஜி காரங்களும் வாங்குறாங்க. மொத்தமாக என்னன்னா கோல்டாவது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணால் கோல்டாக கிடைக்கிது. ஆனால் சில்வர் வந்து தனியாக சில்வர்னு ஒன்று கிடைக்காது. சில்வர் வந்து பை ப்ராடக்ட்டு தான். கோல்டு எடுக்கிற போது கொஞ்சம் கழிவாக வர்றது சில்வர், செம்பு, அதுலேருந்து காப்பர்லேருந்து. அப்போது அதுக்குன்னு ஒரு பெருசாக ஷார்ட் டேர்மில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த கன்ஃபியூஷன்ஸ்னால சில்வர் ஏறி இருக்குது. எது ரொம்ப ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஏறுதோ அது ஷார்ட் டேர்மில் பெருசாக விழும். அப்படி தான் நம்ம பார்த்தோம். திடீர்னு சில்வர் விழுந்ததெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு 20,000 30,000லாம் விழுந்ததில்லை, 2 நாள்லாம் விழுந்ததில்லை. அதனால அதுவும் ஒரு வாலட்டைல் ப்ராடக்ட். ஸோ இந்த வாலட்டாலிட்டியை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மால் குவான்டிட்டிஸ் ரெகுலராக வாங்குறது தான் பெட்டர். நீங்கள் ஒரே நாள் ப்ரோட்டீன் ஃபுல்லாக சாப்பிட்டா உடம்பு ஏறிடுமா? ஒரு வருஷம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வெயிட்டு போடும், ஸ்ட்ரென்த் வரும். அது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டோஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். ஒரு ஹை ப்ரைஸ் இருக்கும், ஒரு லோ ப்ரைஸ் இருக்கும். நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நம்ம தான் எல்லா ப்ரைஸ்லையும் வாங்குறோமே. ஏறுனா வாங்கினதுக்கு ஹாப்பி, இறங்கிடுச்சா இனிமேல் நான் வாங்க போகிறதுக்கு விலையை இறங்கியிருக்குன்னு ஹாப்பி. அப்படி இருக்கணும். ஐயோ நான் ஃபுல்லாக வாங்கிட்டேன், கடன் வாங்கிட்டேன், இருக்கிற மொத்த சொத்தெல்லாம் விற்று போட்டுட்டேன் அப்படின்னா கவலைப்பட்டுனே உட்காந்துருக்கணும். ஐயோ இறங்கினா போச்சேன்னு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் போட்டு இதில் வாங்கிட்டோம், இது இறங்குது, இன்னும் எவ்வளோ இறங்குமோ தெரியல, பயமாக இருக்குன்னு விற்றுருவோம். விற்று 3 நாள் கழிச்சு திருப்பி ஏறும். ஐயோ நான் விற்றது தப்பு, வாங்கினது ரைட்டுன்னு நினைப்போம். நம்மளை பைத்தியம் ஆக்கிடும். அதனால இந்த ஷார்ட் டேர்மில் போய் லாபம் பண்ண பார்த்தா அது நம்மளை வந்து அலக்கழிக்கும், நம்மளை டயர்டாக்கிடும். லாங் டேர்மில் ஸ்மால் டோசஸ் தான் பெட்டரு. சில்வரும் வாங்கலாம், கோல்டும் வாங்கலாம். அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் கிடையாது, பர்டிகுலர் ரேட் கிடையாது. நம்மளுடைய இன்கம்லேருந்து ஒரு போர்ஷனை சேவ் பண்ணுறத இதை வாங்க தான் வேணும். தே ஹவ் பிகம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸு இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில். ஓகே, நைஸ் சார். ஆக்சுவலி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ வந்து அந்த ஈரான் இஸ்ரேல் போகிறனால வந்து கோல்டு இன்கேஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸுமே வந்து ஆயில் மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ ஆயிலை வந்து வாங்குறதுக்கு தான் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே போகுன்றப்போ கோல்டோட ப்ரைஸுன்றது இன்னும் குறையும். ஏன்னா கோல்டு தான் வந்து இது வரைக்கும் இந்த அமெரிக்காவோட ப்ரெஷர்னால இன்க்ரீஸ் ஆனது. இப்போ இந்த ஆயில் தேவை இருக்கிறதுனால கோல்டு ப்ரைஸ் குறையுன்றாங்க.
ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? தெரியல, யார் யாரும் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் தியரி. இந்த தியரியெல்லாம் வந்து எது கரெக்டுன்னு தெரியாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவம் வந்து இது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து ஒரு மாற்றி சொல்லுவாங்க. இப்போது வார் மேலே எல்லோரும் கவனம் வந்தால் தங்கத்தை ஏன் வாங்கக்கூடாது? தங்கம் வாங்குறவங்க இன்வெஸ்டர்ஸு. இப்போ தங்கம் விலை குறைஞ்சதுன்னா அதுக்கு வரலாம், வந்தாலும் உள்ளே வந்தாலும் வரலாம். தங்கம் எக்ஸஸாக இருக்குது இனி இறங்குங்கிறத தெரியாதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் யூ கேன் பி ஈவன் ஃபெடரல் சேர்மன் இருக்கார்ல அமெரிக்காவுடைய, அவரை கேட்டாலும் தெரியாது அவருக்கு. நீங்கள் எந்த ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஃபுட்பாலை தூக்கி போடுற ரெஃப்ரி, 2 டீம் இருக்காங்க. இப்போ அவர் போட்டு அடுத்த செகண்ட் பால் எங்கே போகும் தெரியாது. இவனில் எவன் உதைப்பான், அவன் உதைப்பான், அவன் உதைச்சா யார்கிட்ட பால் போகும், அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான். அந்த மாதிரி உலகத்தில் இத்தனை பேர் விளையாடுற ஒரு பந்து தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதனால இப்போ யார் என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஒரு டீம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பால் வந்து அவங்க கோர்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம், கோல் போட்டுருவாங்கன்னு சொல்லலாம். அப்போது வந்து ஒரு ரொம்ப பெரிய உலகத்தில் ரொம்ப பிரச்சனைகள் வந்துருச்சு, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துருச்சு, எல்லாமே மோசமாக போச்சு, வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அப்போ கோல் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்வர்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சொல்லலாம். இது வந்து இப்போ மிடில் கிரவுண்டு தான். இப்போ ஃபார்வர்டெலாம் போயிட்டு உதச்சி திருப்பி கொண்டாட்டானுங்க. இங்கே அந்த கோல்கிட்ட இருந்தது, ரொம்ப விலை உயர்ந்துடுச்சு, இப்போ திருப்பி இங்கே வந்திருக்கு, என்ன ஆகும்னு தெரியலைங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போது யுக்ரைன் ரஷ்யா போர் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்றப்போ அந்த ஈரான் இஸ்ரேல் போருமே வந்து கண்டினியூவாக நடக்குமா சார்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பெரிய டேமேஜ் இல்லாமல் குவைட்டாக அவங்க லேண்டில் நடந்ததுன்னா உலகம் நார்மல்சிக்கு வந்துடும். இப்போ ஆயில் வந்து வராதுங்கிறாங்க. ஆயில் வந்து அங்கே ஹெர்மோஸ் ஜலசந்தின்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் தயாராகிற கச்சா எண்ணெய் கப்பல்கள் மூலமாக மற்ற நாடுகளுக்கு வரணும், இந்தியாவுக்கு, சீனாவுக்கு, உலகத்துக்கு வரணும். இப்போ ஆல்ரெடி யூரோப்பில் வந்து அவங்களுடைய கேஸ் கிடைக்கல, 60% விலை ஏறிடுச்சான் அவங்களுடைய ஹீட்டிங் கேஸ். இப்போது இந்தியாவில் இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு ஸ்டாக் இருக்குங்கிறாங்க. பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இந்தியாவுக்கு ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் ஆயில் தர்றோம், நோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ரஷ்யாட்டேருந்து வாங்காதீங்கன்னு முதல்ல சொன்னார், இப்போ என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக வாங்குகிற தைரியம் இந்தியாவுக்கு இருக்குது. இன்னும் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகலை அவனோட. நீ போடா, நான் அதுக்காக நம்ம எனர்ஜி நம்ம விட்டுற முடியாது இல்லையா? அதனால் உலகத்தில் இந்த ஈரானை போய் தொட்டுட்டானுங்க. ஈரான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே அங்கே இருக்கிற வளைகுடா நாடுகளுக்கு ஈரானோட அவ்வளோ நல்ல ஸ்நேகிதம் இல்லை. அவங்களையும் அவன் தொந்தரவு பண்ணுறான். இப்போ அவங்கள கூட அடிக்கிறார். இப்போது நம்ம துபாயில் இருக்கவங்க, நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் இருக்கவங்க 1 கோடி பேருங்கிறோம். 10 மில்லியன் பீப்புள் நம்ம ஆளுங்க போய் வேலை பார்க்குறாங்க, நர்ஸாக, இன்ஜினியராக, எல்லா இடத்துலையும் இருக்காங்க அந்த ஏரியாவில் மட்டும். ஓகே. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை நார்மலாக இப்போ நடக்குது. அவன் திடீர்னு துபாய் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு குண்டு போட்டிருக்கான். அங்கே துபாய் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆராம்கோன்னு சொல்லி சவுதி அரேபியாவில் ஆராம்கோவில் போயிட்டு ஒரு குண்டு போட்டான். அது உலகத்தினுடைய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதில் ஒன்று போட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி டேட்டா சென்டர் ஒன்று இருந்தது, அதில் போட்டு க்ளவுடெல்லாம் அவுட் ஆகிற மாதிரி பண்ணான். இப்போ அவனால் வந்து அவனை தொந்தரவு பண்ணுற இஸ்ரேலை பக்கத்தில் போய் அடிக்க முடியுது, பக்கத்தில் இருக்கான். ஆனால் அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கான். அங்கேருந்து ஏவுகணை அனுப்பிச்சா கூட இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க அவங்க. அமெரிக்காக்குள்ளார பாதுகாப்பு அதிகம். அதனால இவன் என்ன பண்ணுறான், அமெரிக்கா வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா அந்த குரூப் இருக்காங்களே, UAE, அந்த குரூப்பில் இருக்கிற கண்ட்ரிகள்லாம் இவன் போய் இவனுடைய இராணுவத்தை நிறுத்தி வச்சுருக்கான். அவங்களுக்கு பாதுகாப்பு மாதிரியும் இருக்குது, இவனுடைய ஆள் அங்கே உட்காந்துருக்க மாதிரியும் இருக்குது. இப்போ அதையெல்லாம் இவங்க அடிக்கிறாங்க. இதையெல்லாம் அடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறான், இதெல்லாம் கூட பிரச்சனை தீராதுன்னா அவங்களுக்கெல்லாம் குடி தண்ணீர் இயற்கையாக கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆறோ குளமோ நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு மழை நீரை சேகரிக்கிறதும் கிடையாது. கடல் தண்ணி எடுத்து சுத்திகரித்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அதை தயார் பண்ணுற பிளான்ட்டை அடிப்பாங்கிறான். இப்போ ஈரான்லேருந்து போயிட்டு இந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்லாம் அடித்தான்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போது வார் முடிவுக்கு வந்துடும். எப்பயுமே ரொம்ப மோசமான அதை நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் தாங்காதுன்னு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் இது வந்து அமெரிக்கா தரைப்படை அங்கே இறக்கி மெதுவாக உள்ளே போகிறேன்னு உக்ரைன் மாதிரி 4-5 வருஷத்துக்கு இழுத்தானுங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிரச்சனை கிடையாது. உடனடியாக பெரிய பிரச்சனை வந்தால் மார்க்கெட் விழும். ஆனால் பிரச்சனை முடிஞ்சோன்னா திருப்பி எழுந்திரிச்சிடும். ஆக மொத்தத்தில் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்ன உலகத்தில் வேர்ல்டு வரும்போது கூட மார்க்கெட் ஏறி தான் இருக்குது. அதனால் ஆரம்பத்தில் ஒரு ஜெர்க்கை கொடுக்குமே தவிர நல்ல பங்குகள் வந்து மீண்டும் வந்துடும், விலை வந்துடும். அதனால்
இதை ஒரு ரொம்ப விழுந்ததுன்னா நல்ல பங்குகளை முன்கூட்டி யோசித்து வச்சுருந்துட்டு அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அக்யூமுலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வாங்குறது தான் பெஸ்ட்டு விலையான்னு தெரியாது. அதுக்கப்புறமா இறங்கினாலும் இறங்கும், ஓகே. இறங்கலைனாலும் வாங்கின வரைக்கும் ஓகே, மிச்சத்தை நார்மல் விலைக்கே வாங்கிக்கலாம். அதனால் இந்த வார் முடிவுக்கு வரணும். அது வந்து நமக்கு கோல்டு ஸ்டாக்கு அதெல்லாம் செகண்டரி. 1000 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. குழந்தைங்க ஸ்கூலில் குண்டு போட்டிருக்கோம். குடிக்கிற தண்ணி மேலே போடுவாங்கிறோம். நிறைய பேருக்கு ஃப்ளைட் சார்ஜ் 7 லட்சம் 8 லட்சம் குடும்பத்தை பார்க்க ஓடி வராங்க. உலகத்தையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு இந்த வார். அதனால் இன் எனி கேஸ் வந்து இந்த வாருங்கிறது ஷுட் கம் டு அன் எண்டு, குயிக்காக முடியணுங்கிறது தான் நம்ம விருப்பம்.